விஜய் தாமதமாக வந்தது, குடிநீர் வசதி செய்யாதது ஆகியவையே கூட்ட நெரிசல் விபத்துக்கு காரணம் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறியுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் செந்தில் பாலாஜியை தொடர்புபடுத்தி தாவேகா தரப்பு குற்றம் சாட்டி வருகிறது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த செந்தில் பாலாஜி தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு வீடியோ ஆதாரத்தை காட்டி பதிலளித்தார். கரூரில் நடந்த சம்பவத்தை அரசியலாக பார்க்க விரும்பவில்லை என்றும் மனிதாபிமான அடிப்படையில் உதவிக்கரம் நீட்டினேன் என்று கூறினார். சொன்ன நேரத்திற்கு விஜய் வந்திருந்தால் இதுபோன்ற அசம்பாவிதம் நடந்திருக்காது என்று தெரிவித்தார். விஜய் வாகனத்தின் உள்ளே சென்று விளக்குகளை அணைத்து விட்டதாகும். அவரை காண வேண்டும் என்பதற்காகவே கூட்டம் அவரை பின்தொடர்ந்ததா கூட்ட நெரிசல் அதிகமானதாக செந்தில் பாலாஜி கூறினார். வாகனத்தை முன்கூட்டியே நிறுத்திவிடலாம் என காவல்துறை எச்சரித்த பின்பும் தாவேகாவினர் அதை கேட்காமல் வாகனத்தை நகர்த்தி சென்றதாகும். விஜய் கூட்டத்திற்கு வந்தது கட்டுப்பாடற்ற கூட்டம் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 4000 பேர் அப்ப அது குறித்த நேரத்தில் அந்த கூட்டங்கள் நடந்திருந்தாலோ அல்லது 12 மணிக்கு சொல்லி ஒரு 4 மணிக்கு நடந்திருந்தாலும் இது கொண்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்காது அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. அன்னைக்கு சனிக்கிழமை கரூர் சம்பள நாள், 5 மணிக்கு டெக்ஸ்ல வேலை முடிச்சு சம்பளம் வாங்கக்கூடியவங்க, வேலைக்கு போறவங்க, ஒரு பில்டிங் வேலைக்கு போறவங்க, கொத்தனார் சித்தால் வேலைக்கு போறவங்க கூட 5 மணி 6 மணிக்கு முடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு வீடுகளுக்கு செல்லக்கூடியவங்க அந்த இடத்துல பெருந்திரளா வருகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தா இருக்கு. கூட்ட நெரிசல் ஏற்படுகின்ற பொழுது அதை தாங்க முடியாம அந்த கும்பல் அந்த தடுப்புகளை உடைச்சு உள்ள வர்றாங்க. உள்ள வரும்போது அந்த ஜெனரேட்டர் அங்க யார் அந்த ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணாங்களோ, என்ன கூட நான் அதை விளக்கமா சொல்றேன். இந்த ஜெனரேட்டர் ஆஃப் ஆகும்போது கூட ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகும், ஸ்கிரீன் போட்டாச்சு, லைட் ஆஃப் பண்ணி முன்சீட்ல தான் எல்லாரும் உட்காரவங்க கையசிப்பாங்க, மேல இருந்து கையசிப்பாங்க. இது வழக்கமான அரசியல் தலைவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு. ஆனா அது நேர்மாறா அந்த 500 மீட்டருக்கும் ஏறத்தால் அந்த வாகனத்துக்கு செல்வதற்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரம் அதை கடந்து செல்வதற்கான சூழல் உருவாயிடும். அதிகமா இருக்கு. கொஞ்சம் முன்னாடி வாகனத்துல முன்பகுதியில நின்று அங்கிருந்து நம்ம திருக்கம்பூர் கையெழுத்திருந்தாலோ அல்லது மேல இருந்து கையெழுத்திருந்தாலோ அந்த இடங்கள்ல இது போன்ற கூட்ட நெரிசல் வந்திருக்காது அப்படிங்கிறது பொதுவான மக்களுடைய கருத்து. ஆக எல்லா இருக்கக்கூடிய மக்களும் கூட்ட இடத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகவே இது போன்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதா என்பது பொதுமக்களுடைய ஒரு சந்தேகமா. தன்னை பார்க்க வேண்டிய எல்லாரும் பொதுமக்கள் அந்த பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடங்களுக்கு வந்தாதான் சரியா இருக்கும். அது வரைக்கும் முன்சீட்ல இருக்கக்கூடியவங்க அந்த கூட்டத்துக்கு 500 மீட்டருக்கு முன்னாடி ஏன் வண்டிக்கு வாகனத்துக்கு உள்ள போகணும், ஸ்பீட் போகணும், லைட் ஆஃப் பண்ணணும்? இது ஒரு பொதுவான எதிர்மறையான கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து பேசிய செந்தில் பாலாஜி தன்னை பற்றி விஜய் பேச தொடங்கியதும் காலணி வீசப்பட்டது என்பது தவறான தகவல் என்று கூறினார். விஜய் பேசிக் கொண்டிருந்த போதே தண்ணீர் கேட்டு மக்கள் குரல் கொடுத்ததாகும். தொடர்ந்து குரல் எழுப்பியும் தண்ணீர் கிடைக்காததா கவனத்தை ஈர்க்க சிலர் காலணி வீசியிருக்கலாம் என்று செந்தில் பாலாஜி தெரிவித்தார். விஜய் பரப்புரை கூட்டத்தில் 2000 காலணிகள் இருந்தன. ஆனால் ஒரு காலி குடிநீர் பாட்டில் கூட இல்லை என்று அவர் கூறினார். பாதிக்கப்பட்ட ஒரு தம்பி தலையில கைய வச்சு கையை நீட்டி தனக்கான உதவிகளை கேட்கிறார். அது நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு தம்பி தண்ணி பாட்டில் உட்பட கீழே இருந்து கேட்கிறாங்க. அதை தொடர்ந்து பேச்சு போயிட்டு இருக்கு. தன்னுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அது போன்ற சம்பவங்கள் பேச்சினுடைய துவக்கத்திலேயே இருக்கு. அந்த சம்பவங்கள் நடந்து சில நொடி கொஞ்ச நேரங்கள்ல தான் தண்ணி பாட்டில் அவங்களே எடுத்து கொடுக்கறாங்க. கேட்டப்ப அவங்களுடைய கவனங்கள் போகல. அதன் பிறகு ஒருத்தர் போய் சொல்லிதான் தண்ணி பாட்டில் அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க பாத்திருப்பீங்க. அதுல கீழே இருந்து அவங்களுக்கான உதவிகளை கேட்கறாங்க. அந்த உதவிகள் கேட்கும் போது யாரும் அதை கவனிக்கல. அதன் பிறகுதான் அவங்க கிட்ட சொல்லி அவங்க தண்ணி பாட்டில் எடுத்து கொடுக்கறாங்க. அது நீங்க போட்ட லீவு தான், வேற யாரும் நாங்க யாரும் புதுசா போய் எடுக்கலையே. நீங்க இதே வேலுசாமிபுரத்துல சம்பவம் நடந்து அடுத்த நாள் பாத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000-2000 செருப்புகள் அங்க இருந்திருக்கும். ஒரு எம்டி தண்ணி பாட்டில் ஏதாவது ஒண்ணு அந்த இடத்துல இருந்துச்சா? நீங்க யாரும் பாத்தீங்களா? ஒரு குடிச்சா தண்ணி பாட்டில் எம்டி பாட்டில் கீழே தானே கிடக்கும். செருப்பு எப்படி கீழே கிடந்துச்சா அதுதானே இருக்கும். வந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு குடிநீர் ஏற்பாடோ அல்லது அவங்களுக்கு தேவையான ஒரு பிஸ்கட்டோ அல்லது அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்வது அந்தந்த அரசியல் கட்சியினுடைய அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். யாரு கூட்டம் நடத்துறாங்களோ அவங்கதான் ஏற்பாடு செய்யணும். இதை நான் குறைகளா சொல்லலை, திரும்பவும் சொல்றேன், அது குறைகளா சொல்லல. உடனே மருத்துவமனை சென்றது குறித்த கேள்விக்கு பதிலளித்த செந்தில் பாலாஜி கூட்ட நெரிசல் தகவல் வந்தபோது கரூரில் கட்சி அலுவலகத்தில் இருந்ததாகும். கூட்ட நெரிசல் தகவல் கிடைத்தவுடனே மருத்துவமனை சென்று விட்டதாக அறிவித்தார். நடைபெற்ற சம்பவங்களில் இப்ப நான் என்ன கேட்கறீங்க, எப்படி பாதிக்கப்பட்ட உடனே அவர் மருத்துவமனைக்கு போனாங்க. நான் இந்த கட்சியத்துல தான் இருக்கேன், இங்கேதான் இருக்கேன்.
எங்களுடைய பகுதி செயலர் கூட்டம் 6 மணிக்கு என்னோட ரவுண்ட் டேபிள் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு போற சம்பவம் நிகழ்ச்சி சம்பந்தமா என்னோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் என்னோட பேசிட்டு இருக்காங்க என் வீட்டுல. அதை முடிச்சுட்டு நான் கட்சியார் சொன்னேன். இங்க இருக்கும்போது எனக்கு தகவல் வருது இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருத்துவமனைக்கு நீங்க போங்கன்னு சொன்னாங்க. நான் இங்க இருந்து அமராவதி மருத்துவமனை போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருந்து அந்த அமராவதி மருத்துவமனைக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. நான் 7:47 உள்ள நுழையிறேன் அமராவதி மருத்துவமனையில். வேணா வீடியோ ஃபுட்டேஜ் 7:47 போறேன். அதே அதிமுக சேர்ந்த மாவட்ட செயலர் 8:10 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போறேன். இப்ப நான் போகும்போது மருத்துவமனையில கூட எல்லா கட்சியை சேர்ந்த சில சகோதரர்கள் அங்க இருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வண்டி வரும்போது அந்த வரக்கூடிய பாதிக்கப்பட்டவங்களை இறக்கி உள்ள கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து உதவி செய்யக்கூடிய சம்பவங்கள் எல்லாரும் ஈடுபட்டு இருந்தாங்க. அதனால பாதிக்கப்பட்டது தகவல் தெரிஞ்சோடனே பெண்ணை டிக்கெட் போட்டு சென்னைக்கு போக சொல்றீங்களா? மக்கள் பாதிக்கப்பட்டு ஒரு பக்கம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சூழல்ல நான் சம்பவ இடத்துக்கு போகாம நான் டிக்கெட் போட்டு சென்னைக்கு போயிடவா? யாருக்கு பதில் சொல்லாம, யாருக்கு உதவி செய்யாம? பாஜக உண்மை கண்டறியும் குழு ஏன் மணிப்பூர் கும்பமேளாவுக்கு செல்லவில்லை என்று கேள்வி எழுப்பிய செந்தில் பாலாஜி, பாஜக குழு உண்மையை கண்டறிந்து விசாரணை ஆணையத்திடம் சொல்லட்டும் என்று கூறினார். அந்த அரசியலுக்காக சொல்ல சார் உங்களுக்கு அதே வந்த அந்த உண்மை கண்டறியும் குழுவா, அந்த உண்மை கண்டறியும் குழு மணிப்பூருக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும், கும்பமேளாவுக்கு சென்றிருந்தா ஒரு ஏற்புடையதா இருந்திருக்கும், குஜராத்ல பாலம் இடைஞ்சப்ப அந்த உண்மை கண்டறியும் குழு போயிருந்தா ஒரு ஏற்புடையதா இருக்கும். ஆக எங்கெல்லாம் பாதிப்புகள் இருந்ததோ அங்கெல்லாம் போகாத உண்மை கண்டறியும் குழு கரூருக்கு மட்டும் வந்து உண்மையை கண்டறிவதற்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. உள்ளபடியே விசாரணை ஆணையம் முழுவதுமா விசாரிக்கிறாங்க. யாரெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு எதிர்மறையான கருத்துக்களை முன் வச்சாங்களோ அவங்களையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. இவர் எனக்கு அரசு மீது பழி போட வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளத்தில் கருத்து பதிவிடுவதாகும். கூட்டத்துக்குள் யாரோ ஒருவர் இன்னொருவரை கத்தியால் குத்திவிட்டார் என சமூக வலைதளத்தில் சிலர் சொல்கிறார்கள். அது உண்மையெனில் அந்த நபருக்கு எங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்று செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பினார். தன் மீதான பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாடல் விமர்சனத்திற்கும் அவர் பதிலளித்தார். தெரியுமா, யாரோ ஒருத்தர் சமூக வலைதளத்துல பார்த்தேன் கத்தியில கிழிச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கேட்டேன், நான் கத்தியில கிழிச்சிருந்தா அவங்க எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? அப்ப அந்த சமூக வலைதளத்துல வரக்கூடிய செய்தி, ஒருவர் ஒரு பாதிப்பு, ஒரு ரத்த காயம் ஏற்படுகிறது, ஒரு கத்தியில கிழிச்சிடறாங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையோ தனியார் மருத்துவமனையோ ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சிகிச்சைக்கு போயிருக்கணும்ல, போயிருக்கணுமா இல்லைங்களா? மாவட்ட செயலரோட மனைவியே சொல்றாங்க ஸ்ப்ரே அடிச்சாங்க அப்படின்லாம் அவங்களே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது 2 நாள் கழித்து அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ வருது? அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அன்னைக்கு அதே மாவட்டத்துடைய மனைவி அந்த மருத்துவமனைக்கு வந்திருக்கலாம், பாதிக்கப்பட்டவங்களை பார்த்திருக்கலாம். 2 நாள் கழித்து தன்னுடைய கணவர் கைது செய்யப்படுகிறார் என்று தெரிந்தவுடன் அதற்கான கருத்துக்களை முன்னெடுக்கிறவங்க 2 நாட்கள் 3 நாட்கள் எங்க போனாங்க?